நைட்டு ரோடு இந்த லைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் தி வேர்ல்டு ஃபேமஸ் வராது நேஷனல் லெவல் ஃபேமஸ் தி லெஸ்பியன் கப்புள்ஸ். இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பிரேக்கப் ஆயிருக்கு. அது என்ன கதைன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நானும் ஏமாந்துதான் உங்ககிட்ட உக்காந்துன்னு இருக்கேன். நீங்க எல்லாம் சொல்றீங்க பிரியாத சொன்னது நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா நான் அவ்வளோ ஐயோ வேணாம். இந்த அவங்க பிரேக்கப்னு சொல்லி பல நாள் ஆச்சு. இத்தனை நாள் எங்க போனேன்னு இப்போ வந்து வீடியோ போடுறீங்களான்னு நீ எனக்கு கேட்கலாம். யார் வேணாலும் எனக்கு கேட்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே போட்டிருப்பேன். ஆனா வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து ஒரு கதைன்னா அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும். எவரி ஸ்டோரி ஹேஸ் அ டூ சைட். அதனாலதான் அவங்க சைட்ல இருக்கிறதும் அந்த கரிசா நான் அவ்வளோ லவ் பண்ணேன், நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஒன்று சேருவோமா இல்லையான்னு வந்து யாருக்குமே தெரிய போறது கிடையாது. டோரா அவங்க சைட்ல இருக்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதுக்காகவே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்றே ஒரு வீடியோ வந்துருச்சு. அது பார்ட் 1 போட்டிருந்தாங்க. சரி பார்ட் 2 மட்டும் அதையும் பார்த்துட்டு பேசிக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போட்டாங்க, வாங்க பேசிக்கலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனை இது போதை பொருளுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. போதைக்கு வந்து அடிமையானதுனால நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுல நான் போய் அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான். அவங்க வீட்லயும் நான் சொன்னேன். அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமா எடுத்துக்கினாங்க. அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க போய் அவங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து சொல்றாங்க. அது என்னமோ நமக்கு தெரியாது. அவங்க வீட்டுல போய் நான் உங்க பொண்ணு போதை ஊசி போடுது நான் சொன்னப்ப அவங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அக்கா எனக்கு செருப்பாலாச்சு கண்ணத்திலேயே. அது கூட நான் அசிங்கப்படாம திருப்பி அவங்கள வந்து அவங்க டோரா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே நடந்தது, இப்ப நடந்தது இல்ல. அந்த டைம்ல அவர் இல்லைன்னு சொல்றாரு. சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அவங்க வந்து உங்கள் அம்மா கிட்ட போய் கெஞ்சினதாகவும் உங்கள் அம்மா வந்து அவங்கள செருப்பால் அடித்ததாகவும் அவங்க சொன்னாங்க. ப்ரோ அதெல்லாம் இப்போ நடந்த விஷயமே கிடையாது ப்ரோ. அதெல்லாம் இப்போ நடந்ததே கிடையாது. அதெல்லாம் நடந்து ஒரு 7 month 8 month ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து எனக்கும் அவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ப்ரமோஷனுக்கு வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம டோராவே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி அவங்க காசு தரணும், இந்த மாதிரி ப்ரமோஷன் வாங்கினாங்க, இப்படி கேட்டு வாங்கினாங்க, அப்படி கேட்டு வாங்கினாங்கன்னு சீரியஸா சொல்றேன். எனக்கு இந்த விஷயத்துல சம்மதமே கிடையாது. ஏன்னா நான் அந்த ப்ரமோஷன்ல நான் பார்க்கவே மாட்டேன். அவங்க தான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்கள நான் அந்த அளவுக்கு நம்பினேன். அவங்கதான் இந்த ப்ரமோஷன் எல்லாத்தையும் பார்த்து அவங்க தான் மெசேஜ் பண்ணுவாங்க. பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். எல்லாமே அவங்க தான் வாங்கினாங்க. இப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க ஏமாத்திட்டாங்க. இப்பதான் எனக்கு அந்த நியூஸ் தெரியுது. ஏன்னா தனியா வரவோதான் இப்ப எல்லாரும் மெசேஜோ போய் பாக்குறதுனால இப்ப எல்லாருமே என்ன வந்து கேக்குறாங்க, தண்ணியே ஏமாத்திட்டாங்க காசு விஷயத்துல. ப்ரமோஷனுக்கு வந்த காசெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஓகே ரைட்டு. அவங்க எடுத்துக்கிட்டே போயிருந்தாலும் நீங்க போய் இப்போ லீகலா பார்க்கலாமே. லீகலா கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம்ல. நீங்க அதை பண்ணாம இங்க யூடியூப்ல இருந்து உலகிட்டு இருக்கீங்க. நீங்க போய் அங்க பார்க்கலாம்ல. நம்ம விக்னேஷ் முத்துக்குமார் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவரும் பண்ணி கொடுப்பாருல்ல. இப்பயே சொல்கிறேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னதான் பண்ணாலுமே எனக்கு உன் மேலே கோவம் எதுவுமே வராது. நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. நமக்கு இந்த மற்றவங்களாம் நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இவங்களே ஒரு கிரெஞ்சி கப்பல் தான். இவங்க ஒன்றும் சேரணும்ல ஒன்றும் நம்மளுக்கு தெரியுது இல்லை. அவங்க சேர்த்தோம், மறுபடியும் மீண்டும் சேரணும். ஆனா பிரேக்கப்னு 2 பேருமே சொல்லிக்கிறீங்க ரைட்டு. ஆனா 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அதுல இன்ஸ்டாலையும் சரி யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் சரி மறுபடியும் போஸ்டாக புதுசா வந்துட்டே இருக்கா. கார் வாங்குறது கொடுத்த காசுல 2 லட்ச ரூபா காணும். அதுக்கப்புறம் ப்ரமோஷனுக்கு வந்த காசெல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க லீகலாவே அப்ரோச் பண்ணலாம். நீங்க அங்க யூடியூப்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்க டைரக்டா போய் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். விக்னேஷ் முத்துக்குமார் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்டயும் அப்ரோச் பண்ணலாம். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேருங்க, ஒன்னா சேர்ந்து வீடியோஸ் போடுங்க. அப்பதான் எங்களை மாதிரி அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும்.
உங்கள முக்காவாசி பேரால ஏன் உங்கள முக்காவாசி பேரால ஏன் இறைச்சி சாப்பிட முடியுதுங்கிற உண்மை எனக்கு தெரியும். உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அது ஏன்னு தெரியாது. அது எதனால அப்படின்னா இறைச்சியில் மசாலா கலர் எல்லாம் போட்டு அப்படி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கோழியோட காலை பிடிச்சி கதற கழுத்து அறுத்து வெந்நீரில் முக்கிறத பார்த்தா உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணாது. அதே மாதிரி மரண பயத்தோட சாப்பிடணும்னு தோணாது. ஒரு மாட்டோட தலையில சுத்தியலால அடிச்சு கொள்றத பார்த்தா பீஃப் சாப்பிட அப்படியெல்லாம் ஒரு மயிறு இல்லை ப்ரோ. இப்போ கொஞ்சம் அன்டைமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட நைட் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் இப்போவே போய் ஒரு சிக்கன் சில்லி சாப்பிட்டு தான் வருவேன். சரிங்களா? அப்படியெல்லாம் எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க. ப்ரோ யூ ட்ராப் ஒன் ப்ரோ. தெரியுதா ப்ரோ? நீ வேணா வெஜிடேரியனாக இருந்துக்கோ, வீகனாக இருந்துக்கோ. நாங்கள் அதை பற்றி ஏதாவது கேட்குறோமா? யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்களா? நீ ஏன் வெஜிடேரியனாக இருக்க, நீ ஏன் வீகனாக இருக்க, நீ ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறேன் யாராச்சும் நீ கேட்குறாங்களா? யாரும் கேட்கல. இல்லை நீ மட்டும் என் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிச்சு கேட்டுட்டு இருக்கிற. நம்ம எல்லாருமே உண்மையிலே பேசிக்காக நல்லவங்க தான். நம்ம உண்மையை உணர்ந்து திருந்தினாலே போதும். நன்றி. நீ மட்டும் என்னத்துக்கு கேட்டுட்டு இருக்க? உங்ககிட்ட எவன் வந்து கேட்டா இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடு, நான் திருந்தணும். ஐயோ நான்வெஜ் சாப்பிட்றேன்னு அவ்வளோ பெரிய தப்பாயா? போயா வேலையை பார்த்துட்டு அந்த கம்பளி பூச்சி. கல்யாணத்துல ஒரு கொடூரத்தை பார்த்தேன். நான் அப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய மண்டபத்தை கிராண்டா கல்யாணத்துக்காக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு 4 பேர் பெரிய வீச்செருவாளை எடுத்துட்டு எங்கேயோ வேகமா போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல அலறல் குரல்கள் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு 200 ஆடை ஒரு வணக்கங்க ஐயா, பிரியாணி செய்ய 4 மணி நேரம் ஆகும். ஆட்டை அறுத்தலாம் ஐயா? அறுத்துருங்க. சரிங்க ஐயா. பட்டிக்குள்ள அடைச்சு வச்சு அந்த 4 பேரும் சேர்ந்து சார மாதிரியா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை சேர்ந்தவங்கள யாரோ ஒரு 4 பேர். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ விழுப்போம். நீ கறி சாப்பிடலீங்கன்னா உலகமே ஒன்று அழிஞ்சல போகாது. நீ சாப்பிடாம இருக்கிற உன்னோட இஷ்டம். எங்களை ஏன்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? நாங்க சாப்பிடுவோம், அப்படிதான் சாப்பிடுவோம். சரியா? இப்போ அன்டைமா போயிடுச்சு. இல்லைன்னா நான் யாருன்னு உனக்கு இப்போவே லைவ்ல கட்டிடுவேன். சரியா? ஆனா நான் வெஜிடேரியன் நாங்க யாருமே போய் ஒருத்தர் வெஜிடேரியன் வந்து நாங்க இந்த மாதிரி பேசுறதே இல்லை ப்ரோ. இந்த மாதிரி நீ ஏன் வெஜ்ஜா இருக்கிற, நான்வெஜ் சாப்பிடு, இந்த மாதிரி வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடாத அப்படின்லாம் யாருமே கேட்கறது இல்லை. ஆனா நீங்க தான் தற்குறித்தனமா எவன்டா காது கொடுப்பா, நல்ல வேலை ஏர்போர்ட்ஸ் மாட்டி இருக்கேன். இல்லையா? அவ்வளோதான். இந்த காது வேற ஃப்ரீயா இருக்கா ப்ரோ? காதுகள் பாவம் ப்ரோ. காது கிடைக்குதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கூடாது. சரியா? இக்னோர் சம் கோல்ஸ். கல்யாணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அது ஒரு புதிய தொடக்கம். அந்த மாதிரியான நேரத்துல போய் இவ்வளோ அப்பாவியான உயிர்களோட வாழ்க்கையை முடிக்கிறது சரிதான்? தற்குறி நாயே, ஏன் அப்படி இருக்கிற? கல்யாணத்துல ஆடை வெட்டா முன்னைய போட்டு விட்டுவாங்க. யாரு ப்ரோ நீ? எங்க இருந்து வந்திருக்க? தன்னால எங்க இருந்த? கம்பளி பூச்சி தனது பூமர் பேச்சுகளால் தன்னை தானே ஒரு மாபெரும் புத்தியாக உணர்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.